அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. என்ன கதைன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க, போக சொல்றேன். வணக்கம் நேயர்களே, இது 100 டேஸ் ஆஃப் ஹோப் ஃபார் ரோப் சேலஞ்சில் நாள் 36. இந்த 100 நாள் சவாலில் நான் என்னத்தை தான் பண்ண போறேன்னு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இப்பவே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. 100வது நாள் காட்டுறேன். காலம்பரை ஏஞ்சி என்னுடைய எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சுட்டு காடியை தட்டிட்டு டைரக்டா ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்ல எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு ஒரு லெக் டே தான். அங்க இருந்துட்டு நம்ம அக்கா என்னடா ஒத்த காலில் வித்த காட்டிட்டு இருக்கேன்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இங்க நான் கஷ்டப்பட்டு லஞ்சஸ் போட்டுட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும்னு நினைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே லஞ்சஸ் போட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த லெக் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்தேன். இங்கேயே பாதி காலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டிஎல் இருந்துச்சு, காஃப் ரைசர்ஸ்லாம் இருந்துச்சு. எப்படியோ வெற்றிகரமா லெக் டேவை போட்டு முடிச்சுட்டு அடுத்து நமக்கு நரக வேதனைக்குள்ள போயாச்சு. என்னன்னா இப்படி ஒரு ப்ரூட்டலான லெக் டேவை போட்டுட்டு மாங்குன்னு ஃபுல் இன்க்ளைன்ல கார்டியோ பண்றதுதான். அதையும் வெற்றிகரமா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துடலான்னு பார்த்தா ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அந்த வேலைக்காக நம்ம நண்பரை பார்க்க போயிருந்தோம். பட் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போனது ஒரு வேலை விஷயமா தான். கடைசியில ஊரை சுத்த கிளம்பியாச்சு. எப்படி இது எதிர்பார்த்ததான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். அங்க பார்த்தா 300 ml கோக்கா அவன் 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். நண்பரும் வாங்கி குடிக்கிறாரு. என்னடா 1/2 லிட்டர் கோக்கே அவன் 30 ரூபா தானடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிடுவான்டா அப்படின்னா. பொடா தயிர்னு அவனை கூப்பிட்டு வேற கடைக்கு போய் முட்டை பப்ஸ் முட்டை ரைஸ்ன்னு போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில தேவையான முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிட்டு காலையில போடாத குளியல நைட்டு போட்டு 4 நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் குட் நைட்.